Hi students, you are in exercise 7.1 question number 6. Question number 6. So find the area unshaded region. Okay, diagram பாருங்க எப்படி இருக்கு உங்களுக்கு ரஃபா ட்ரா பண்றேன் இருக்கா இது A எடுத்துக்கு B C இது D இது பாருங்க இப்ப 34 இது 42 இது 12 இது 16. Okay, find the area of unshaded region. இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஷேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ பாருங்க இப்போ என்ன பண்ணுறோம் நமக்கு இதுதான் வந்து பார்த்தோன்னா உனக்கு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிடி. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ABD formula half into BH half into B value. What is the value? Base உனக்கு இது base 12 height 16 cancel பண்ண இது 1 time இது 6 times 1 time அது 6 times அப்போ என்ன உனக்கு வருது 12 9s so 1 time is 8 times, sorry, 12 6 are 12 8s are, sorry, 12 8 so 16 1 96 அப்போ 96 வருது அது 96 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே, இப்போ பாருங்க இப்போ இந்த பெரிய ட்ரையாங்கிள் இருக்குது பார்த்தீங்களா ட்ரையாங்கிள் ஏபிசி அதுக்கு வந்து பார்த்தோன்னா பேஸ் தேவைப்படுது. அப்போ வந்து பார்த்தோன்னா அதுக்கு பை யூஸிங் பைத்தாகரஸ் தியரம் Pythagoras theorem. பாருங்க இப்போ AB ஸ்கொயர் that is equal to இது 12 ஸ்கொயரு ப்ளஸ் இது 16 ஸ்கொயர். ஓகேங்களா? அப்போ 12 ஸ்கொயர்னா 144, 16 ஸ்கொயர்னா 256, ரெண்டு ஆட் பண்ணுங்க 400. ரூட் ஆஃப் 400 equal to 20. அப்போ இது பேஸ் உனக்கு 20 ஆயிடுச்சு. அதாவது 20 ஆயிடுச்சா? ஓகே, தென் இப்போ என்ன பண்ணணும் நம்ம இதுக்கு வந்து பார்த்தோன்னா பெரிய ட்ரையாங்கிளோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படின்னு பாருங்க இப்போ நான் ஒன்றும் இல்லை பாருங்க அப்படியே என்னோடய வேல்யூ மட்டும் பண்ணுறது எப்படி பாருங்க ஃபஸ்ட்டு ஒன் 20 சைட்ஸு 42 அப்புறம் 34 இப்படி இருக்கா. அப்போது இந்த எஸ் வேல்யூ நமக்கு தேவைப்படுது. அப்போது 20 + 42 + 34 by 2 எல்லாத்தையும் ஆட் பண்ணலாமா? 34 42 20 6 7 96 அப்போ 96 by 2 that is equal to 48. அப்போ ஏரியா equal to formula S of S minus A S minus B S minus C. அப்போ 48 of 48 minus 20 அப்போ என்ன வரும் 48 minus 20 28 48 minus 42 6 48 minus 34 14 therefore 48 என்ன பண்ணலாம் 8 6 are 48
இது 7 4s are 28 6 அப்படியே வச்சுக்கோ இது 2 into 7 போட்டுக்கோ ஓகே இங்கே பாருங்க 8 2 இருக்கா 16 ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணால் 16 அப்போ அதுக்கு 4 போட்டுக்கோ இங்கே 6 இங்கே 6 இருக்கா டபுள் 6 இருக்குது சிங்கிள் 6 போட்டுக்கோ டபுள் 7 இருக்குது சிங்கிள் 7 போட்டுக்கோ சிங்கிள் 7 வேறு எனக்கு 4 இருக்கா அந்த 4 என்ன பண்ணுறேன் 2 போட்டுக்கோ 4க்கு 2 அப்போது 4 6 are 24 into 2 48 48 into 7 8 7s are 56 6 5 7 4s are 28 plus 5 33 336 ஓகேங்களா இப்போ என்ன பண்ணுறப்ப இது வந்து டோட்டல் ஏரியா அப்போ என்ன பண்ணோம் நம்ம இதுதான் உனக்கு வந்து பார்த்தோன்னா அந்த ரிமைனிங் ஏரியா அப்போது 336 minus 96 சப்ராக்ட் பண்ணலாமா minus 96 0 240 வருதா வாட் இஸ் ஆன்சர் 240 therefore ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் will get the value 240 வருது how much 240 centimeter square ஓகேங்களா தேங்க்யூ எஸ் BD equal to 50 centimeter ஸோ பாருங்க இப்போ இது ஏன்னு எடுத்துக்கலாம் B C D ஓகேங்களா ABCD AB value 13 centimeter BC value 12 centimeter DC value 9 centimeter then AD value 14 centimeter BD value 15 centimeter ஓகேங்களா ஏரியா ஆஃப் தி குவாட்ரிலேட்டரல் அப்படின்னா என்ன பண்ணுவோம் மொத்தம் ரெண்டு ட்ரையாங்கிள் பார்த்தீங்களா ட்ரையாங்கிள் ABD அப்புறம் ட்ரையாங்கிள் BCD ரெண்டு என்ன பண்ணோம் ஆட் பண்ணுவோம் இல்லையா அப்போ என்ன பண்ணலாம் ஃபஸ்ட் நம்ம ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் total area of quadrilateral area of the quadrilateral area of the quadrilateral ஓகேங்களா அப்போ இந்த இதனோட ஏரியா ஆஃப் ABD plus area of BCD கண்டுக்கலாமா ஃபஸ்ட்டு பாருங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ABD பார்க்கலாமா ABD அப்போது ABD இப்போது S equal to எல்லாத்தையும் ஆட் பண்ணலாமா 13 plus 15 plus 14 by 2 ரெண்டு ஆட் பண்ண 29 plus 42 ஆச்சு 29 plus 13 42 அப்போது 42 by 2 that is equal to 21 ஓகே ஏரியா ஃபார்முலா ஸ்ட்ரைட்டாக போட்டோமா ஏரியான்னு போட்டு என்ன பண்ணலாம் ஏபின்னு போட்டுக்கோ ஏபிடின்னு போட்டுக்கலாம் தெரியுதா ABD ஓகே தென் என்ன பண்ணலாம் அது ஸ்ட்ரைட்டாக போடலாம் நமக்கு தெரியுமில்ல ஃபார்முலா ஓகே அப்போ ரூட் ஆஃப் 21 ஓகே அப்போ 21 minus 13 என்ன வரும் உங்களுக்கு 8 21 minus 14 7 21 minus 15 6 அப்போது எல்லாத்தையும் சால்வ் பண்ண வைக்குவா சால்வ் பண்ணால் உனக்கு என்ன பண்ணும் உனக்கு இது பிரிச்சிடலாமா அது இதுக்கு நம்ம ஈஸியாக பிரிச்சிடலாம் அது
21 7 into 3 பிரிச்சிரு 8 அப்படியே வச்சுக்கோ 7 அப்படியே வச்சுக்கோ 6 என்ன பண்ணலாம் நம்ம 3 2s ஆர் போட்டுக்கோ அது 3 2s ஆர் போட்டுக்கோ ஓகே டபுள் 7க்கு சிங்கிள் 7 ஓகேங்களா அப்போ டபுள் 3க்கு சிங்கிள் 3 அப்போ 8 2s ஆர் 16 16க்கு 4 அப்போ 7 3s ஆர் 21 into 4 84 அப்போ 84 சென்டிமீட்டர் ஸ்கொயர் 84 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இது வந்து பார்த்தோம்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிடி தான் போட்டிருக்கோம் நம்ம என்ன போட்டிருக்கோம் நம்ம ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிடி தான் போட்டிருக்கோம் அடுத்து என்ன பண்ணுறோம் நம்ம ட்ரையாங்கிள் பிசிடி போடணும் என்ன பண்ணணும் ட்ரையாங்கிள் பிசிடிக்கு போடணும் அப்படியே இருங்க ட்ரையாங்கிள் பிசிடி இங்கே இருக்கா ஏரியா ஆஃப் பிசிடி இங்கே இருக்குங்க ஸ்ட்ரைட்டாக போகிற பாருங்க சைட்ஸு 12 9 15 அப்போ எஸ் ஈக்குவல் டு 12 + 9 + 15 divided by 2 எல்லாத்தையும் ஆட் பண்ணால் வாட் இஸ் த வேல்யூ 36 வருதா 36/2 தட் இஸ் ஈக்குவல் டு டிவைட் பண்ணால் உனக்கு 18 வருது அப்போது ஏரியா that is equal to root of 18 into 18 minus 12 6 18 minus 9 9 18 minus 15 3 ஓகேங்களா இது என்ன பண்ண உங்களுக்கு 18 என்ன பண்ணோம் நம்ம அதை 6 into 3 பிரிச்சுக்கோ இதான் 9 அப்படியே வச்சுக்கோ 3 அப்படியே வச்சுக்கோ இங்கே 6 அப்படியே இருக்கா டபுள் 6க்கு சிங்கிள் 6 டபுள் 3க்கு சிங்கிள் 3 9க்கு 3 அப்போது 9 6 into 9 6 into 9 வாட் இஸ் த வேல்யூ 6 9s are 54 அப்போ என்ன பண்ணணும் நம்ம ரெண்டு என்ன பண்ண ஆட் பண்ணோம் அதனோட ஏரியா இதனோட ஏரியா ரெண்டு என்ன பண்ணோம் நம்ம ஆட் பண்ணோம் அப்போது ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல ஏரியா how much ஏரியா 84 ஓகே அப்போ ஒரு 84 ப்ளஸ் ஒரு 54 ரெண்டு ஆட் பண்ணால் 138 சென்டிமீட்டர் ஸ்கொயர் 138 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தேங்க்யூ ரெண்டையும் சொல்ல பாருங்க எஸ் ஈக்குவல் டு 12 + 9 + 15 divided by 2 இது இந்த ட்ரையாங்கிள் இருக்குது பார்த்தீங்களா அதனோட வேல்யூ எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு 36/2 டிவைட் பண்ணால் 18 வருது therefore area equal to formula s of s minus a s minus b and s minus c okay straight up போட்டுட்டேன் s equal to 18 18 minus 12 6 18 minus 9 9 18 minus 3 18 minus 15 3 அப்போ 18 என்ன பண்ணலாம் 6 3 போடலாம் 16 போட்டுக்கிட்டேன் 9 ஓட போட்டாச்சு 3 போட்டாச்சா 6க்கு என்ன பண்ணுறேன் டபுள் 6க்கு சிங்கிள் 6 டபுள் 3க்கு சிங்கிள் 3 9க்கு 3 எல்லாத்தையும் ப்ராடக்ட் பண்ணால் என்ன வருது 54 அப்போ ஒரு ட்ரையாங்கிளோட வேல்யூ பார்த்தா எவ்வளோ வருது உங்களுக்கு 54 ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிளோட ஏரியா நமக்கு என்னது 84 ப்ளஸ் 54 ரெண்டு ஆட் பண்ணி உங்களுக்கு 138 எவ்வளோ வரும் உனக்கு 138 இதுதான் வந்து பார்த்தோம்னா வந்துட்டு அந்த குவாட்ரிலேட்டரோட டோட்டல் ஏரியா தேங்க்யூ ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் இது எக்ஸசைஸ் 7.1 question number 8 பாருங்க a park is shape of quadrilateral a park is in this shape of quadrilateral the sides of the park are value are 15 meter, 20 meter, 26 meter and 17. 15, 20, 26 and 17.
and the angle between angle between first two sides right angle. First two sides is a right angle. Find the area of the arc. Find the area of the park. ஓகேங்களா? ஸோ பாருங்கள், இப்போ டயக்ராம் ட்ரா பண்ணிக்கிறேன். இதுதான் இந்த குவாட்ரிலேட்டரல் ரஃபாக ட்ரா பண்ணியிருக்கேன். ஓகே, இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ABCD. It is now 20, 26, 17, 25, 15. ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து பார்த்தா உங்களுக்கு ரைட் ட்ரையாங்கிள் இல்லையா, இது வந்து உங்களுக்கு ரைட் ட்ரையாங்கிள். ஓகே, அப்போ ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஆஃப் ABD, ஏரியா ஆஃப் அ triangle ABD, half into BH, half into what is B value? B value base means 20 into height 15. Cancel panna one time அது 10 times 10 into 15 150 meter square. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட ஏரியா. நெக்ஸ்ட் இது பார்க்கலாங்களா? இப்போ பாருங்க, இப்போ இது வந்து பார்த்தோன்னா எப்படி உங்களுக்கு கிடச்சிச்சுன்னா அந்த வேல்யூ இந்த இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து பார்த்தோன்னா இது ரெண்டையும் பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம், நம்ம கண்டுபிடிச்சிடலாம் யூசிங் பை த பைத்தாகரஸ் சம். அது என்ன தரும் உங்களுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னோம்னா உங்களுக்கு எப்படி வருதுன்னா BD square that is equal to 20. 20 square பண்ணா 400, 15 square பண்ணா 225, ரெண்டு ஆட் பண்ணா 625. நோட் எடுத்துக்கோ. therefore 25 அப்போ தான் வந்துச்சு உனக்கு BD வேல்யூ 25. ஓகே, இது வந்து பார்த்தோன்னா உனக்கு இது வந்து நார்மல் ட்ரையாங்கிள் இருக்குது பார்த்தீங்கன்னா. என்ன பண்ணுறான், யூசிங் பை த எரான்ஸ் ஃபார்முலா. அப்போது S equal to எல்லாத்தையும் ஆட் பண்ணலாமா, 26, 25, 17, 26, 25, 17 எல்லாத்தையும் ஆட் பண்ணால் உனக்கு 68 வருதா. 68/2 கேன்சல் பண்ணால் 34. அப்போது ஏரியா ஆஃப் BCD அப்போ ஸ்ட்ரெயிட்டாக போடலாமா, 34 minus 25 9, then 34 minus 26 8, 34 minus 17. ஓகே, therefore என்ன பண்ணுறீங்க, எல்லாத்தையும் ப்ராடக்ட் பண்ணலாம் வந்துட்டு வேறு எது பண்ணலாம். நம்ம 34 என்ன பண்ணலாம், 34 பிரிச்சிடலாமா. 34 இல்லை வந்து ஒன்று பண்ணுங்க, எல்லாத்தையும் ப்ராடக்ட் பண்ணால் உனக்கு வேல்யூ என்ன வரணும், உனக்கு 41,660 வரும், 616 வரும். It is a Puppet square. You can take the Puppet square, you will get the value 204. அப்போ பாருங்க, இப்போ இங்கே ஒரு 204 இருக்கா, இங்கே ஒரு 204 இருக்குது, இங்கே நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ 150. இது 150. அப்போது 204 + 150 ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணால் வாட் இஸ் த வேல்யூ, 354. இதுதான் வந்து பார்த்தோன்னா அந்த குவாட்ரிலேட்டரோட டோட்டல் ஏரியா. முன்னாடி சொல்கிறேன் பாருங்க. இப்போ இது வந்து பார்த்தோன்னா ஒரு குவாட்ரிலேட்டர் ஷேப் இருக்குது. என்னோடய வேல்யூ வந்து பார்த்தோன்னா பேஸ் 20, ஹைட் 15. இட் இஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து பார்த்தோன்னா உனக்கு half into BH, half into 28 15 கேன்சல் பண்ணால் அது 1 டைம் 10 டைமு 10 into 15 150 ஆச்சா.
ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன், இந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும், இதனோட லென்த் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போது யூசிங் பை த பைத்தாகரஸ் தியரம் BD ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு 20 ஸ்கொயர் பண்ணால் 400, தென் 15 ஸ்கொயர் பண்ணால் 225 வரும், ரெண்டு ஆட் பண்ணால் 625 வருது. அப்போ root of 625 you can take the root, we will get the value 25. அப்போ 25. அப்போ 3 ஆட் பண்ணுறீங்க, 68 by 2 பண்ணால் 34. ஃபார்முலா ஒன்றுக்கு root of s of s minus a into s minus b into s minus c. therefore இது எல்லாத்தையும் ப்ராடக்ட் பண்ணுறீங்க, அப்போ 41,616 வருது. you can take the root, root will be clear, that is 204. therefore 204 plus 150 ரெண்டு ஆட் பண்ணால் உனக்கு 354 வருது. எவ்வளோ வருது? 354. இதுதான் என்னுடைய டோட்டல் ஏரியா. தேங்க்யூ. Hi students, exercise 7.1 question number 9. What is the question? A land is in the shape of rhombus. A land is in shape of rhombus. The perimeter of land is the perimeter of the land is 160 meter, and one of the diagonal is 48 meter. Therefore in rhombus all sides are equal, that is perimeter of a rhombus equal to how much? 160. So 4a equal to how much? 160. Cancel panna one time இது 40 times. So a equal to 40. இதான் உனக்கு rhombus shape இருக்கு இல்லையா? So 40. ஓகே, இப்போ வந்து பார்த்தோன்னா ஒன் diagonal எவ்வளோ இருக்கும் உனக்கு? 48. இது 48. அப்போ அப்படின்னு பார்த்தோன்னா உனக்கு 24 + 24. ஓகேவா? அப்போ நமக்கு இது தேவைப்படுறது நமக்கு எப்படி என்ன பண்ணலாம்? இது எடுத்துக்கோ, ஏன்னு எடுத்துக்கோ, BCD. அப்போ என்ன பண்ணலாம்? ட்ரையாங்கிள் இது வந்து ஓன் எடுத்துக்கோ, DOC. ட்ரையாங்கிள் DOC எடுத்துக்கோ. அப்போ இதான் ஹைப்போட்டனஸா? DC ஸ்கொயர் that is equal to OD squared plus OC square. I need what is the value? OC value. அப்போ என்ன பண்ணலாம்? நீங்கள் 40 square minus 24 the whole square. 24 the whole square. 24 the whole square. அப்போது இப்போ என்ன பண்ணலாம்? நீங்கள் இப்போ 40 how much? 1600 minus 24 square நம்ம ஸ்கொயர் பண்ணலாமா? 24 ஸ்கொயர் பண்ணால் 4 4s are 16, 1 4 2s are 8, 8 plus 1 9, 2 4s are 8, then 2 2s are 4, 6 7 676. சப்ராக்ட் பண்ணலாமா? அப்போது 1600 minus 676, 10 6 போச்சுன்னா 4, 9 இருக்கும், ஸோ 2, தென் இங்கே 15 9 to 4 வருது. பாருங்க, அப்படி இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் இருக்குங்களா? இது 40 40 40 40. இந்த வேல்யூ பார்த்தோன்னா 48. அப்போது சைட்ஸ் வந்து பார்த்தோன்னா 1 2 3 வந்துருச்சு உங்களுக்கு. ஓகே, அப்போ என்ன பண்ணலாம்? உங்களுக்கு இதுதான் வந்து உங்களுக்கு தேவையில்லை. இப்போ என்ன பண்ணலாம்? நம்ம பாருங்கள், இந்த இருக்குல்ல, எப்படி டைமண்ட் ஷேப்பில் இருக்கு, அப்படி
இது ஒரு 40, இது ஒரு 40, 40, 40. இது வந்து பார்த்தோன்னா டோட்டலாக உங்களுக்கு 48 இருக்குது. ஓகேங்களா? அப்போது இதை வர ஏரியா என்ன பண்ணணும், நம்ம இன்ட்டு 2 பண்ணால் அதுதான் உனக்கு ரோம்பஸ் கிடச்சிடும், இந்த லேண்டோட ஷேப் கிடச்சிடும். ஓகேங்களா? அப்போது S equal to what is the value? 40 plus 40 plus 48 by 2. 20, 20, 64 வருமா? 64. ஓகே. அப்போது ஏரியா ஆஃப் தி ஷேப், அப்போ ஏரியா என்ன பண்ணணும் நம்ம, ஏரியா ஈக்குவல் டு எஸ் ஆஃப் எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி. ஓகேங்களா? அப்போது வாட் இஸ் த வேல்யூ? எஸ் வந்து பார்த்தோன்னா 64 இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ. அப்போ எஸ் மைனஸ் என்ன பண்ணுறப்ப 20, இதுவும் 20, இது உனக்கு பார்த்தோன்னா உனக்கு 64 minus 48. 64 minus 48 6, 16 into 16 into 16. அப்போ 64க்கு 8, டபுள் 20க்கு சிங்கிள் 20, இது 4. அப்போது 8 4s 32, 32 into 2. அப்போ 720. 7 6 8 24 வரும் சார். 24 அப்போ 24. அப்போது 24 into 4 96. அப்போ 96 into 8. 8 6 are 48க்கு 8, 4, 8 10s are 72. 72 plus 4 76. 768 மீட்டர் ஸ்கொயர். அப்போ வந்து பார்த்தோன்னா இது ரெண்டு ஷேப் இருக்கு இல்லையா, அப்போ என்ன பண்ணப்போ 2 இன்ட்டு பண்ணோம். 2 இன்ட்டு 768 இது ரெண்டு ப்ராடக்ட் பண்ணால் வாட் இஸ் த வேல்யூ? 768 into 2 it is 1536 மீட்டர் ஸ்கொயர். பாருங்கள் நான் என்ன பண்ணுறேன், அப்போ இதனோட வேல்யூ தான் கண்டுபிடிச்சிருக்கேன் 40 40 48. அப்போ 3 ஆட் பண்ணால் 80 128 by 2, அப்போ 64. அப்போ S of S minus C into S minus B into S minus C, therefore சப்ராக்ட் பண்ணால் 64. இது வந்து பார்த்தோன்னா 64 minus 40 24, இது 24, இது 16. 64க்கு 8, 24 டபுள் 24க்கு சிங்கிள் 24, 16க்கு 4. சால்வ் பண்ணால் உனக்கு வந்து 768 வருது. அப்போது இது ஆஃப் ஆஃப் த ஷேப் வந்து பார்த்தோன்னா உனக்கு 768. அப்போ ஃபுல்லாக பண்ணலாமா? அப்போ என்ன பண்ணலாம், இன்ட்டு 2 பண்ணணும். 2 பண்ணால் 2 into 768 into 2 ரெண்டு ப்ராடக்ட் பண்ணால் 1536 வருது. தேங்க்யூ. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸசைஸ் 7.2 சாரி 7.1ல லாஸ்ட் கொஸ்டின் 10th one. 10th பாருங்கள், அப்படி ஸ்ட்ரெயிட்டாக பாருங்கள். தி adjacent side sides of a parallelogram. Parallelogram measures 34 meter, 20 meter and given diagonal is 42 meter. Find area கேட்டிருக்கோம். இது 42. சைட்ஸ் எப்படி இருக்கும் உனக்கு? 34 and 20. A B C D இப்படி இருக்கா? A B C D 34 20 42. என்ன பண்ணணும், நம்ம இது வந்து நம்ம ட்ரையாங்கிளாக கன்சிடர் பண்ணிக்கிட்டு இதோட ஏரியா கண்டுபிடிச்சி என்ன பண்ணலாம், இன்ட்டு 2 பண்ணால் அதுதான் உங்களுக்கு ஏரியா ஆஃப் பேரலோகிராம். ஓகே. அப்போது x equal to a plus b plus c by 2. 34 plus 20 plus 42
by 2. எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 96 வருதா? 96 by 2 that is equal to what is the value? 48. Therefore formula root of s minus a into s minus b into s minus c. அப்போ 48 into 48 minus 34 அப்படின்னா what is the value? 14. அப்புறம் 48 minus 20 அப்படின்னா 28. 48 minus 42 அப்படின்னா 6. என்ன பண்ணோம் நம்ம இது அப்படியே வச்சுக்கோ. இது 6 8s ஆர் போட்டுக்கோ. இது 2 7s ஆர் போட்டுக்கோ. இது 4 7s ஆர் போட்டுக்கோ. இது 6 அப்படியே போட்டுக்கோ. 6 6 அப்போ சிங்கிள் 6. 8 2s are 16 அதுக்கு 4 போட்டுக்கோ. டபுள் 7க்கு 7 போட்டுக்கோ. 4க்கு 2 போட்டுக்கோ. எல்லாத்தையும் ப்ராடக்ட் பண்ணால் 336 வரும். அப்போ என்ன பண்ணலாம்? ரெண்டு ஷேப்புக்கு பற்றி இன்ட்டு 2 பண்ணிக்கோ. ஷேப் ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணால் 6 7 2 மீட்டர் ஸ்கொயர். இதுதான் என்னோட டோட்டல் ஏரியா. டோட்டல் ஏரியா பாருங்கள். The adjacent sides of a parallelogram versus 34 meter, 20 meter, diagonal is 42 meter. Find the area. S equal to 34 plus 20 plus 42 by 2. எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 96 by 2. டிவைட் பண்ணால் 48. இப்போ ஃபார்முலா பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம். That is root of s minus a, s minus b, s minus c. s minus c. s minus c எல்லாத்தையும் என்ன பண்ணலாம்? நம்ம இதில் அப்ளை பண்ணலாம். 48 14 28 6 வருது. அப்போது இது சால்வ் பண்ண வைக்கணும். சால்வ் பண்ணால் உனக்கு 66 44 7 2 வருது. எல்லாத்தையும் ப்ராடக்ட் பண்ணால்